பார்க்கறது. ஒரு வாரிசு நடிகரா தமிழ் சினிமாவுக்குள்ளே வராரு. ஏகப்பட்ட விமர்சனங்கள் இவர் மேலே இருந்துக்கிட்டே இருக்குது. ஏன்னா இவரால் நடிக்க தெரியல, இவரால் டான்ஸ் ஆட முடியல, இவரால் ஒரு வசனம் கூட பேச முடியல. அந்த அளவுக்கு ரொம்ப கஷ்டப்பட்ட ஒரு ஆள்னா நடிகர் சூர்யா தான். பல விமர்சனங்கள் இவர் மேலே முன்வைக்கப்பட்டது. எதுக்கு இவரெல்லாம் சினிமாவுக்கு வராரு அப்படின்னு பல பத்திரிகைகள் இவரை பற்றி எழுத ஆரம்பிக்குது. இதெல்லாம் தாண்டி நானும் தமிழ் சினிமாவில் ஒரு தவிர்க்க முடியாத ஒரு நடிகராக இருப்பேன் அப்படிங்கிறத நிரூபித்து காட்டியவர் தான் நடிகர் சூர்யா. அவரை பற்றி தான் இந்த வீடியோவில் நிறைய விஷயங்கள் பேச போகிறோம். ஃபுல்லாக இந்த வீடியோ பாருங்கள். மறக்காமல் சக்தி FM யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீ எடுக்கிற முயற்சிகள் தவறலாம், ஆனா உன்னோட விடாமுயற்சி என்னைக்குமே தவறக்கூடாது. நேருக்கு நேர் அப்படிங்கிற ஒரு திரைப்படம் வருது. இந்த திரைப்படத்தில் நம்மளுடைய சூர்யா நடிக்கிறாரு. ஆரம்பத்திலே ரொம்ப தயக்கமான ஒரு நடிகர். ஏன்னா ஒரு பெரிய நடிகரோட மகன், சிவகுமாரோட மகன் சூர்யா அப்படிங்கும்போது பல பேருக்கு பல எதிர்பார்ப்பு இருந்தது. ஏன்னா அவரை விட ஒரு மிஞ்சி நடிப்பார் அப்படின்னு சொல்லி எல்லாருமே நினச்சாங்க. ஆனால் அது நடக்கவே இல்லை. ஏன்னா இவருக்கு வந்து கேமரா முன்னாடி இருந்து கூட நடிக்கிறது ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு. இப்படி பல விமர்சனங்கள் நம்ம சூர்யா மேலே இருந்துக்கிட்டே இருந்தது. இதெல்லாம் தவிர்த்து நான் ஒரு பெரிய நடிகர் அப்படிங்கிறத எல்லா இடத்துலையும் நிரூபிச்சுட்டே இருந்தார். கடுமையாக அவர் போராட வேண்டியதாக இருந்தது. ஓரிரு வருடங்களுக்கு பிறகு நந்தா அப்படிங்கிற ஒரு படம் வருது. அதில் தான் சூர்யா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய நடிகர் இருக்கார் அப்படிங்கிறது இந்த உலகுக்கே தெரிய ஆரம்பிச்சது. அதுக்கு ரொம்ப முக்கியமான காரணமாக இருந்தது இயக்குனர் பாலா. அதுக்கு பிறகு சூர்யானுடைய வாழ்க்கை மாறிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். அதாவது அஜித், விஜய், சூர்யா அப்படிங்கிற வரிசைக்குள்ளே வந்துட்டார் நம்மளுடைய சூர்யா. அந்தளவுக்கு அவருடைய சினிமா பயணம் ரொம்ப பயங்கரமாக இருந்தது. யாரெல்லாம் இவரை வந்து பல விமர்சனங்கள் முன் வச்சாங்களோ அவங்க எல்லாம் வாயடைத்து போனாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். அதுக்கு பிறகு பிதாமகன், கஜினி, வாரணமாயிரம் இப்படிங்கிற பல படங்கள் நடிக்க ஆரம்பித்தார். நம்ம விக்ரம் அடிக்கடி சொல்லுவோம் இல்லையா, படத்துக்காக தன்னை எப்படி வேணாலும் மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு நடிகர் விக்ரம், கமலஹாசன் ரெண்டு பேருமே சொல்லலாம். அதுக்கு பிறகு ஒரு நடிகர் அப்படின்னு சொன்னால் சூர்யா தான். கதாபாத்திரத்துக்கு ஏற்ற மாதிரி தன்னை அடிக்கடி உருமாற்றிக் கொள்ளக்கூடிய ஒரு நடிகர் சூர்யா. இப்படி பல கஷ்டங்களை தாண்டி தமிழ் சினிமாவில் நானும் ஒரு சிறந்த நடிகன் தான் அப்படிங்கிறத எப்பவுமே நிரூபிச்சுக்கிட்டு இருக்க ஒரு நடிகர் சூர்யா. இதற்கு பிறகு பல தோல்விகள் வர ஆரம்பிச்சது. எல்லாருக்குமே அது இருக்கும்ல, கொஞ்சம் நம்ம உயரத்தில் இருக்கும்போது எப்படியுமே ஏதோ ஒரு சரிவு எல்லாருக்குமே வரும். அதே மாதிரி விஷயம் நம்மளுடைய சூர்யாவுக்கும் நடந்தது. பல திரைப்படங்கள் தோல்வியில் முடிஞ்சது. நான் மீண்டும் வருவேன் அப்படின்னு சொல்லி சூரரை போற்று திரைப்படம் வந்து ஒரு பெரிய வெற்றி திரைப்படமாக நம்மளை சூர்யாவுக்கு இருந்தது. சூர்யா ரசிகர்கள் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. சூர்யா ரசிகர்கள் எப்போவுமே கொஞ்சம் அமைதியானவங்க, அமைதியாக தான் எந்த விஷயங்களுமே ஹேண்டில் பண்ணுவாங்க. அப்படி ஒரு ரசிகர்கள் அவங்களுக்கு சூரரை போற்று திரைப்படம் வந்த பிறகு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இதுலேயும் ரொம்ப முக்கியமானது, இப்போ நிறைய பேர் இந்த ஜிம்முக்கெலாம் போய் 6 பேக்லாம் வைக்கிறாங்களே, அது ரொம்ப முக்கியமான காரணமே சூர்யா தான். இப்படிங்கிற பல விஷயங்கள் இருக்குது. திரும்பவும் சூர்யாவுக்கு நிறைய தோல்வி, வெற்றி எப்படா வரும் அப்படின்னு பல பேர் எதிர்பார்த்தே இருக்காங்க. விக்ரம் திரைப்படத்தில் அந்த ரொலாக்ஸ் அப்படிங்கிற கதாபாத்திரத்தில் வருவார்ல, அது மட்டும்தான் இன்னைய வரைக்கும் எல்லோராலும் பேசப்படுற ஒரு விஷயமா இருந்துக்கிட்டே இருக்குது. அதுக்கு பிறகு நம்மளோட சூர்யாவோட திரைப்படங்கள் எதுவுமே ரொம்ப நல்லா இல்லை, சூர்யா ரசிகர்கள்லாம் ரொம்ப ஏமாந்து போயிருக்காங்க இப்படிங்கிற பல விஷயங்கள் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. இது எல்லாத்தையும் முறியடிக்குமா இந்த கருப்பு திரைப்படம் அப்படிங்கிற பல கேள்விகள் எல்லாருக்குமே இருந்துக்கிட்டே இருக்குங்க. சூர்யாவுக்கு ஒரு பெரிய வெற்றி அந்த திரைப்படம் கொடுக்குமா அப்படிங்கிற எதிர்பார்ப்பு எல்லாருக்குமே இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் சூர்யாவுடைய வாழ்க்கையே, சினிமா வாழ்க்கையை எடுத்துக்கிட்டாலே வெற்றி தோல்வி வெற்றி தோல்வி அப்படி தான் அவர் வாழ்க்கை, ஏற்றம் இறக்கம் இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த இறக்கத்திலே இருக்கிற நம்மளுடைய சூர்யா ஏற்றத்துக்கு வருவாரா அப்படிங்கிற எதிர்பார்ப்பு எல்லாருக்குமே இருந்துகிட்டு இருக்கு. சூர்யா அப்படிங்கிறது உண்மையிலே நல்ல ஒரு மனிதர். சினிமாவை தாண்டி ரியல் ஒரு ஹீரோ அப்படின்னு சொன்னால் நம்ம சூர்யாவை சொல்லிடலாம். ஏன்னா நிறைய பேரை படிக்க வைக்கிறாரு, நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணுறாரு. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும்ல, அந்த மாதிரி ஒரு நல்ல மனிதர். இப்போது நிறைய படங்கள் தோல்வியிலேயே அவருடைய நிறைய படங்கள் இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த கருப்பு திரைப்படம் பெரிய வெற்றியை கொடுக்குமா அப்படிங்கிறத பொறுத்து தான் பார்க்கணும். மறுபக்கம் நம்மளுடைய RJ பாலாஜி, அவரோட திரைப்படங்கள் நிறைய பேருக்கு ரொம்ப பிடிக்கும். அவருடைய வளர்ச்சி ரொம்ப ஆச்சரியமான வளர்ச்சி. இப்போ ஒரு இயக்குனர், அதுவும் ஒரு தமிழ் சினிமாவுடைய ஒரு முக்கியமான இயக்குனராகவே மாறி இருக்கார். ஏன்னா ஒரு தமிழ் சினிமாவில் ஒரு சூப்பர் ஸ்டாரை நம்மளுடைய சூர்யாவை இயக்கக்கூடிய அளவுக்கு வளர்ந்துருக்காரு. இந்த படம் நம்மளுடைய RJ பாலாஜிக்கு ஒரு பெரிய வெற்றியை கொடுக்குமா அப்படிங்கிற எதிர்பார்ப்பு ஒரு பக்கம் இருக்குது. மறுபக்கம் சாய் அபேங்கர், இது வரைக்கும் அனிருத்னு சொல்லிக்கிற இந்த காலம் போயிட்டு இப்போ எல்லாருமே சாய் அபேங்கர் அப்படிங்கிற சொல்கிற அளவுக்கு வந்துட்டாங்க. அதே மாதிரி இந்த கருப்பு திரைப்படத்தில் வந்திருக்க பாடல்கள் எல்லாமே வேற லெவல், ரொம்ப நல்லா இருக்குது. இப்போ இது சூர்யாவாக இருக்கட்டும், நம்மளுடைய RJ பாலாஜியாக இருக்கட்டும், அதே மாதிரி சாய் அபேங்கராக இருக்கட்டும், இவங்க 3 பேருக்குமே ரொம்ப முக்கியமான படம் சொல்லி ஆகணும். ஏன்னா நம்ம சூர்யாவுக்கு ஒரு பெரிய வெற்றி வேணும் அப்படிங்கிறதுக்காக இந்த கருப்பு படம் நிச்சயமாக ஒரு வெற்றியை தரணும். அப்படி எதிர்பார்ப்பு சூர்யா ரசிகர்கள் எல்லாருக்குமே இருந்துக்கிட்டே இருக்குது.
நம்ம ஆர்ஜே பாலாஜிக்கும் நிச்சயமாக இந்த படம் ஒரு பெரிய வெற்றியை கொடுத்தா நல்லா இருக்குமே அப்படிங்கிற ஃபீல் அவருக்கும் இருக்கும். அதே மாதிரி சாய் அபயங்கர் தமிழ் சினிமாவை பொறுத்தவரையில் இப்போ வரைக்கும் நான் தாண்டா இசையமைப்பாளர் அப்படிங்கிற அளவுக்கு நிறைய படங்களுக்கு அவர் இசையமைச்சுக்கிட்டு இருக்காரு. இந்த திரைப்படம் ஒரு பெரிய வெற்றியை கொடுக்குமா அப்படிங்கிற எதிர்பார்ப்பு எல்லாருக்குமே இருந்துகிட்டே இருக்கு. படம் வந்துருச்சு, நிறைய பேர் படத்தை பார்த்துருப்பீங்க. கருப்பு திரைப்படம் உங்களுக்கு எப்படி இருக்குது? அதே மாதிரி சூர்யா ரசிகராக நீங்கள் இருந்து இப்போ வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கலாம். சூர்யா உங்களுக்கு எவ்வளோ பிடிக்கும் அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். கம்பேக் கொடுப்பாரா நம்ம சூர்யா அப்படிங்கிறதையும் பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சக்தி FM யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். வணக்கம்.